லேவியராகமம் 6ஆம் அதிகாரம். வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 2. ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்ட பொருளாவது கொடுக்கல் வாங்கலாவது தன் அயலானுக்கு மாற்றப்படம் பண்ணி, அல்லது ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்து கொண்டு, அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து. வசனம் 3. அல்லது காணாமற்போனதை கண்டடைந்ததும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யாணையிட்டு மனிதர்கள் செய்யும் இவைகள் முதலான யாதொன்றையும் காரியத்தில் பாவம் செய்தேயானாகில். வசனம் 4. அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தன் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கண் செய்த பெற்ற கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமற்று போனதிருந்தது தன் கண்ட எடுத்ததையும். வசனம் 5. பொய்யாணையிட்டு சம்பாதித்த பொருட்களை திரும்பவும் கொடுக்க கடவன். அந்த முதல் கொடுக்கிறது அல்லாமல் அதனுடனே 5இல் ஒரு பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தன் குற்ற நிவாரண பலியாக இடும் நாளிலே அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு. வசனம் 6. தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவையும் கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்திலே குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. வசனம் 7. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தையே ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்ற நிவாரண பலியாக செய்து அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று. வசனம் 8. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. வசனம் 9. நீ ஆரோனுக்கு அவன் குமாரருக்கும் கற்பித்த வேண்டிய சர்வாங்க தகன பலியைக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். வசனம் 10. ஆசாரியன் தன் சணல் நூலினால் அங்கியை தேய்த்து தன் சணல் நூல் சல்லடத்தை அறையிலே போட்டுக்கொண்டு பலிபீடத்தின் மேலே அக்கினியால் எரிந்த சர்வாங்க தகன பலியின் சாம்பலை எடுத்து பலியிட பக்கத்தில் கொட்டி. வசனம் 11. பின்பு தன் வஸ்திரங்களையே சுற்றி வேறு வஸ்திரங்களையே உடுத்தி கொண்டு அந்த சாம்பலையே பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொண்டு போய் கொட்டக்கடவன். வசனம் 12. பலிபீடத்தில் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலை தோறும் அதன் மேலே எரியும்படி கட்டைகளை போட்டு அதில் மேலே சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதில் மேலே சமாதான பலிகளின் கொழுப்பையும் போட்டு தணிக்க கடவன். வசனம் 13. பலிபீடத்தின் மேலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு போதும் அவிழ்ந்து போகலாகாது. வசனம் 14. போஜன பலியின் பிரமாணம் என்னவென்றால், ஆசாரியன் குமாரர் அதை கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்துக்கு முன்னே படைக்க வேண்டும். வசனம் 15. அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றையோடும் கூட அதை ஞாபக குறியாக பலிபீடத்தின் மேலே கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தணிக்க கடவன். வசனம் 16. அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக. அது புளிப்பில்லா அப்பத்துடனே பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க கடவது. ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்திலே அதை புசிக்க வேண்டும். வசனம் 17. அதை புளித்த மாவு உள்ளதாக பாகம் பண்ண வேண்டும். அது எனக்கு இடப்படும் தகன பலிகளிலே அவர்களுக்கு கொடுத்த அவர்களுடைய பங்கு. அது பாவ நிவாரண பலியின் மேலும் போலவும் குற்ற நிவாரண பலியைப் போலவும் மகா பரிசுத்தமானது. வசனம் 18. ஆரோனின் பிள்ளைகளில் ஆண்மகள் யாவரும் அதை புசிப்பார்களாக. வசனம் கர்த்தருக்கு
இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. அவைகளை தேடுகிறவனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல் என்றார். வசனம் 19. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, வசனம் 20, ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளிலே அவனும் அவன் குமாரரும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய படைப்பு என்னவென்றால், ஒரு பத்திலே ஒரு பங்கை காலை பாதியும் மாலையில் பாதியும் நித்திய போஜன பலியாக செலுத்த கடவர்கள். வசனம் 21. அது சட்டியிலே எண்ணெய் விட்டு பாக்கும் பண்ண கடவது. வசனம் பாகம் பண்ணப்பட்ட பின் அதை கொண்டு வந்து போஜன பலியாக பாகம் பண்ணப்பட்ட துண்டிகளை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக படைக்க கடவாய். வசனம் 22. அவன் குமாரரில் அவனுடைய ஸ்தாலத்தில் அபிஷேகம் பண்ணுகிற ஆசாரியனும் அப்படியே செய்ய கடவன். அது முழுவதும் தணிக்க வேண்டும். அது கர்த்தர் நியமித்த நித்திய கட்டளை. வசனம் 23. ஆசாரியனுக்காக இடப்படும் எந்த போஜன பலிகளையும் புசிக்கப்படாமல் முழுவதும் தணிக்கப்பட வேண்டும் என்றார். வசனம் 24. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, வசனம் 25, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் செலுத்த வேண்டியதாவது பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியின் சொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவது. அது மகா பரிசுத்தமானது. வசனம் 26. பாவ நிவார்த்தியை செய். அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவான். ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். வசனம் 27. அதன் மாமிசத்திலே படுகிற எதுவும் பரிசுத்தமாக இருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தில் தெரித்தானால் இரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே கழுவ வேண்டும். வசனம் 28. அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும். சுப்பு பானையில் சமைக்கப்பட்டதானால் அது விலக்கிட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும். வசனம் 29. ஆசாரியரில் ஆண்மகள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது மகா பரிசுத்தமானது. வசனம் 30. எந்த பாவ நிவாரண பலியில் இரத்தத்தில் கொஞ்சம் பரிசுத்த ஸ்தலத்தில் பாவ நிவர்த்தியின் பொருட்டு ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வரப்பட்டதை அந்த பலி புசிக்கப்படலாகாது. அது அக்கினியிலே தணிக்கப்பட வேண்டும்.